பிஜேபி குறைஞ்சது ஒரு 50 சீட்டாவது தமிழ்நாட்டுல கேட்க போறது அப்படின்னு நியூஸ் வருது சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் 50 சீட் தமிழ்நாட்டுல கேட்கறாங்களா இல்லையான்றது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு நிலைமையை வச்சுதான் பார்க்கணுமே தவிர, உங்களுக்கு பிஜேபி பீகார்ல வின் பண்ணதுனால தமிழ்நாட்டுல இது கொடுக்கணும், இந்த நம்பர் வரணும் அந்த நம்பர் வரணும்ன்றது ஐ டோன்ட் அக்ரி டு தட். இது ஆனா ஒரு எலெக்ஷன் கிட்ட வரும்போது எந்த விதமான கூட்டணிகள் அமையுது, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி பிட்வீன் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ஒரு நம்பருக்கு வருவாங்க. நான் ஏற்கனவே ரொம்ப பழைய முன்னாடியே சொல்லியிருக்கேன், 40 சீட்டுக்கு மேல பிஜேபியை கேட்கவே மாட்டாங்க. ஃபர்கெட் அபவுட் ஏடிஎம்கே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களான்ட்டு. பிஜேபி வில் நாட் ஆஸ் மோர் தென் 40 சீட்ஸ் அண்ட் மேபி செட்டில் ஃபார் 30 சீட்ஸ் தான். நான் என்னுடைய ஒரிஜினல் நான் கிட்டத்தட்ட ஈவன் பிஃபோர் இந்த அதிமுகவோட கூட்டணி முடிவான தருணத்துல இதை பத்தி பேசியிருக்கேன். நிறைய பேர் இப்ப என்ன இதெல்லாம் கழுவி ஊத்திருக்காங்க, எடப்பாடியினுடைய சொம்பு, எடப்பாடியினுடைய இது அப்படி இப்படிலாம் என்ன சொல்லியிருக்காங்க. The reason I am saying that is, உங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட் பேஸ் வளர்க்கணும். இருக்காங்க, கேண்டிடேட்னு எடுத்தா 234 கேண்டிடேட் கிடைக்கும், நோ ப்ராப்ளம் அபவுட் இட். ஓகே, சீமான் கூட வச்சிருக்காரு 234 இதுல கேண்டிடேட் வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட் அப்படின்னா இது எப்போதும் ஒரு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 3 இல்ல 4 தொகுதிகளுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க மோடி அவர்கள் வாரணாசியில கண்டெஸ்ட் பண்ணாருன்னா அதை சுத்தி இருக்கிற 6 கான்ஸ்டிடியூவன்சில அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது மோடிக்கு இருக்கும். நான் மோடி தாண்டி நம்ம அந்த அளவுக்கு பாப்புலரா போக வேணாம். தமிழ்நாட்டில இருந்து ஒரு எடுத்துப்போம், அண்ணாமலையே கோயம்புத்தூர்ல கண்டெஸ்ட் பண்ணார். கோயம்புத்தூருக்கு அடுத்த கான்ஸ்டிடியூவன்சி திருப்பூர்ல கூட அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருசா இல்ல.